அள்ளும் பகலும் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட அருளாசியினால் நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். இது வரைக்கும் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இனியாவது நீங்கள் நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் வாழ அந்த தெய்வத்தோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். ரிஷப ராசியோட கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. எதனாலன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னா, கண்ணீர் கவலைகள் எல்லாமே மறைய போகுது. தெய்வமே அருள் புரியட்டும். இந்த சுக்கிர பகவானை, அதாவது நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோன்னா, அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு உங்களுடைய அதிபதி பாருங்க, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் அதிபதி இவர் தான். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்குமே அதிபதி சுக்கிரன் தான். இது மட்டும் இல்லைங்க, அவரை நாங்கள் களத்திரக்காரகன்னு சொல்லுவோம். வண்டி, வாகனம், தொழில், கூட்டாளி, சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் முக்கியமானவர். நவ கிரகங்களில் சுக்கிரன் நாங்கள் அசுரன்னு கூட சொல்லுவோம். மனுஷங்களுக்கு பொதுவாகவே சொல்கிற கேட்டுக்கோங்க, நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியோட பலம் தேவை. அவர் எந்த அளவுக்கு உங்கள் ராசியில் நல்ல வலுவான நிலையில் இருக்காரோ அந்த அளவுக்கு ரிஷபம் நல்லா இருக்கும். அவர் வலுவிழந்து இருந்தார்னா ரிஷபம் என்னதான் உழைச்சாலும் சரி, என்னதான் முட்டி மோதினாலும் சரிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. கை நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த ஆற்றுல கை நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கையில் இருக்காது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பேர் புகழ் எல்லாமே நொடி பொழுதில் உங்களுக்கு நிலைக்காமல் போயிடும். அதே மாதிரி எல்லோராலையும் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க, ஒதுக்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ வரைக்கும் உட்காந்து அழுதா கூட இந்த ஜென்மம் போதாத அளவுக்கு கஷ்டங்களை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஷப ராசி அன்பு சொந்தங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்படி வருந்தக்கூட வாழ்க்கையை வாழக்கூடிய ரிஷபத்திற்கு உங்கள் அதிபதியே உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் பரவாயில்லை தம்பி, நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய, அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழப்போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது ரிஷப ராசிக்கு கனவிலும் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். சொல்ல முடியாதுங்க, கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி கூட வாய்ப்புகள் அமையும். செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள், அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணும், கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள், எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும், தொடர்ந்து செய்யணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இப்போது நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குகிறோம். சிறப்பு பொறுமணியே செவ்வாய் தேவ குறைவில்லாத அருள்வாய் குணமாய் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு செவ்வாய் பகவானே உன் கருணை பார்வையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி விடப்பா அப்படின்னு வேண்டி இந்த பதிவை இப்போ நம்ம தொடங்கலாங்க. பொதுவாக விண்வெளியில் பூமிக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய கிரகம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க. மண்ணாசை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் தான். ஜீவ ராசிகள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலையும் செவ்வாயில் வந்திருக்குதுங்க. ஸோ இவர் பூமிக்காரகன்னு சொல்கிறதுக்கு பெயர் இது ஒன்று தாங்க. இவருக்கு இன்னும் பெயர்கள் அதிகமாக இருக்குது. அது என்னன்னா அங்காரகன், இதுவும் இவரோட பேர் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உஷ்டமான
கிரகங்க. இவர் எந்த உறவுகளை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய நிலையை குறிக்கக்கூடியவர். இப்போ எங்ககிட்டயே ஜோதிடம் பார்க்க வர்றாங்க, அம்மா என்னோட உறவுகள்கிட்டயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தமே கிடையாது, என் அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை, சொத்து பிரச்சனை, இது அதுன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டையெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு, அவரோட நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4, 7, 8 இந்த பார்வையில் இருந்தார்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குதுங்க. குறிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்றவராக இருந்தால் தைரியமாக இருப்பீங்க, நிர்வாகத்திறன் இருக்கும், முரட்டுத்தனமாக இருப்பீங்க, பிடிவாதம் இருக்கும், கோபம் இருக்கும், அதீத உணர்வு இருக்குங்க, போட்டி மனப்பான்மை வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பீங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அரசியல், அதுலேயும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பணிகள், இராணுவ வீரன், விளையாட்டு, தற்காப்பு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. கட்டுமஸ்தான உடல்வாக இருக்கும். செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம்னு எல்லா விதமான யோகமும் அமையும். ஸோ ஜாதகரோட நிலை வந்து நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீங்க. சகோதரர்கிட்ட உங்களுக்கு உறவும் நட்பு ரீதியாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களை நிரப்பும் போது இது எல்லாமே என் ஜாதகத்தில் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது, அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு பார்க்குறப்ப அங்காளி பங்காளி சண்டையும் வருதுன்னா கண்டிப்பாக இவர் எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க. அது ஒரு புறம் இருக்கட்டுங்க. ஆனால் இப்போ பொதுவாக ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வந்து ஆரம்பமாயிருச்சுங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்க போகுது. சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதும் இவர் தான். ஒரு மனுஷரோட வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகிறதுனாலும் அதை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான். வண்டி வாகனத்தில் சொல்கிறப்ப மற்றவங்களால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணக்கர்த்தாவாக இவர் தான் இருப்பாருங்க. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இவர் தான் பண்ணுவார் போலையே, சனீஸ்வர பகவான் கூட ஒதுங்கி நிற்பார் போலையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, அவருக்கு ஈக்குவலான வலிமையான கிரகம் தான் இவர். ஆனால் இவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீச போகுதுங்க. நம்ப முடியலையா? சொல்கிற கேளுங்க. ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் சில இடங்களில் விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். பல இடங்களில் கெடு பலன்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கடக ராசியில் நீச்ச ஸ்தானத்திலிருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வர்றாருங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படும். அதில் நம்ம ஒன்று பெருசாக விதிவிலக்கு கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்காங்க, உலகத்தில் எல்லாரும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்களோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லவங்களாக இருப்பாங்க இல்லையா? அந்த வகையில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு, அதாவது உங்களுக்கு அவரே சாதகமாக நிற்கிறப்ப யாருப்பா அந்த ரிஷப ராசியை அடித்தது, உடுத்தச்சது, அழ வச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நியாய தர்மங்களை நிலைநாட்ட இவர் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாருங்க. புரியுதுங்களா? இவர் அதிபதியே இருக்கக்கூடிய ரிஷபத்தை, இவர் அதிபதியே இருக்கக்கூடிய ராசியை கூட கைவிட்டுருவார். ஆனால் உங்களை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க. மேஷத்துக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தான் தலைக்கு மேலே சுற்றி சுற்றி வருது. ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. இது சிறப்பு தான் இல்லைங்களா? அது எப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்திரபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றாரு. உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம்
எல்லாமே நிவர்த்தியாகும். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பாருங்கள் எதிராக இருக்கிறது. இப்போ வீட்டில் கஷ்டமாக ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க, அவங்களே நமக்கு எதிரியாயிருவாங்க. வீடும் கெட்டுச்சு, ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுச்சு. வேலையில்லாவது போய் ஏதாவது நம்ம வேலை பார்க்கோம் அப்படின்னு போனால் கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு எதிரி. இப்படி தான் வந்துட்டு ரிஷபம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக கடந்து வந்துட்டுருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்து உங்கள் வாழ்க்கைகளின் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க. இதில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வலம் வரக்கூடியவங்க. துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலயே, யாராலையும் இவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம். இதெல்லாம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏற்றுக்கிட்டு, ஆனால் எப்போவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போட வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலையுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ளே சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையாக ஒரு வார்த்தை பேச முடியாமல் மனசுக்குள்ள 1000 குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்ருக்காங்களே. ரிஷபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும். நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. நினச்சது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கான், அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறான், ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானை சொல்லலாங்க. ஏன் குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க. குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இனி வரக்கூடிய பிறப்பு. ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க? மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்கள் கூட்டணியில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில். அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா? கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிசம் 3 நட்சத்திரங்களை கொண்ட
நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பொறுத்ததுங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல தூக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தூக்கமில்லாத கஷ்டம்தாங்க பெரும் கஷ்டம் ரிஷபத்துக்கு. தூக்கமே வரல, கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரய செலவோ கிடையாது. சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோட சேர்ந்திருக்காரு. பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், நன்னிணக்கம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பழைய வீட்டை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுதுங்க. அதே பழசை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்தது லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாதத்தில் பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே போல் பேச்சில் இனிமை, நல்ல ஏற்றம் இருக்குங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போக்குங்க. இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. பெருசா கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. அடுத்தது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். நினச்சது நடக்கும். நினச்ச விஷயங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம். சின்னத்துறை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்குது. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. பயணங்களும் போகக்கூடாது. இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோட தான் இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
வருமானம் பெருகும், நிதிநிலை சீராக இருக்குங்க, பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது, கடவுளே தெரியாமல் வார்த்தையை விற்றணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறது உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். வேலையை நடத்தி முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது